ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1ல் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5th சம். ஸோ சம்க்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோஸ் பார்க்க மட்டும் செய்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாங்க சம்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 4th சம். ஸோ பாருங்கள், பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை கண்டறிக. ஸோ விடுபட்ட தகவலை கண்டறியும் போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமே 5 தான். அந்த 5ல் ஏதாவது ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஏப்ரல் 1 அப்படின்போது தொடக்க முதல், மார்ச் 31 அப்படின்போது இறுதி முதல் கொடுத்துருக்காங்க. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க. லாபம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எடுப்பு, கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, எடுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதை எடுத்துப்போம் அப்படின்னா இறுதி முதல். ஓகே, நம்ம ஆன்சர் கடைசியாக கண்டுபிடிக்கும் போது இந்த மெத்தடில், அதாவது கடைசியாக ஆன்சர் நம்ம ஃபார்மேட் படியும் போடலாம். ஃபார்மேட் படி அப்படின்னும் போது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆட் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் இங்கேயே கிடச்சிரும். இப்போ நாம் ஆன்சரை கீழே கொண்டுட்டு வர்றதுக்கு உண்டான மெத்தட் இது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இறுதி முதல் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எடுப்பை தான் எப்பயுமே கூட்டுவோம். இங்கே நமக்கு எடுப்பு தான் ஆன்சராகவே கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது எதெல்லாம் மைனஸ் பண்ணுவோம் அதுதான். ஸோ அடுத்து கூடுதல் முதல் 7000 இருக்குது, அதை மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். கழிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு அதிலிருந்து தொடக்க முதலை கழிக்கணும். ஓகே, ஸோ 43,000லேருந்து 40,000 கழிச்சா நமக்கு 3000. அடுத்து லாபமாக இருந்தால் நான் இப்போ என்ன சொன்னேன், கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாபத்தை கழிக்கணும். ஸோ 8000 கழிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன், உங்களுக்கு டவுட் வரலாம், இங்கே 3000 இருக்குது, இங்கே 8000 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ரிவர்ஸில் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணணும். 8000லேருந்து 3000 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 5000. ஸோ நமக்கு எடுப்புகள் எவ்வளோ, அவ்வாண்டின் எடுப்புகள் 5000. ஸோ புக்லேயும் ஆன்சர் அதுதான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி போட்டாலும் ஆன்சர் வரும். நம்ம ஃபார்மேட் படி அப்படியே ரிவர்ஸில், இப்போ பாருங்களேன், ரிவர்ஸில் போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இடத்துல நம்ம எடுப்புகள் அப்படின்னு ஃபார்மேட் படி எழுதினாலும் நமக்கு ஆன்சர் வரும். நம்ம லாஸ்ட்டில் காட்டியிருக்குது இந்த மெத்தட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த 5 சம் இருக்குது இல்லையா, இந்த 5 சம்லேருந்து ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்பாங்க. புக்லேயும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கணக்குகளில் ஒரு 4 சம் இருக்குது. அதையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மிலேருந்து கட்டாயமாக முழு ஆண்டு தேர்வுலையுமே ஒரு கணக்கு கண்டிப்பாக வரும். தியரின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுமை பெறாத பதிவேடுகளுக்கும் இரட்டை பதிவு முறைக்கும் உள்ள வேறுபாடு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 5 சம்மில் இருந்து ஒரு சம் நமக்கு கட்டாயமாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.